இருக்காது. என்னுடைய வாழ்க்கையில அனுபவத்தில் நான் பார்த்திருக்கிறேன். 2 ரூபா காசு இருக்காது. ஆனால் தேவன் என்ன செய்வார், அந்த காசு எனக்கு தருவார். ஒரு தடவை நான் பஸ் ஸ்டாண்டில் நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்டில் இருக்கும்போது என்னிடத்துல பஸ்ஸுக்கு நான் போகிறதுக்கு 2.25 ரூபா தான் உண்டு. அப்போ அந்த 2.25 ரூபா வச்சுருந்தா நான் பஸ்ஸில் போயிடலாம். அங்கேருந்து போவதற்கு காட்டுப்புதூர்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு நான் போகணும். அப்போ போகும்போது என்ன நடக்குது, என் கையில் பைசா வேணும். அந்த பைசாவும் யாரோ ஒருத்தர் வந்ததுனால நான் நின்றுட்டேன். அவருக்கு டீயை வாங்கி கொடுத்துட்டு செலவழித்து நிற்கிறேன். அப்போது இந்த சூழ்நிலையில் என்னோட கையில் பஸ்ஸில் போகிறதுக்கு கிட்டத்தட்ட 17 கிலோமீட்டர் என்ன செய்யணும், அந்த ஊருக்கு நான் நடந்து தான் போகணும். ஆனாலும் தேவன் என் கூட இருப்பார், நடக்க எனக்கு தேவன் பலன் தருவார் என்ற நம்பிக்கை எனக்குள்ள இருந்தது. அப்போ அந்த நம்பிக்கை இருந்து கொண்டு அந்த பஸ்ஸு வர்றதுக்காக காத்திருக்கிறேன். திடீர்னு ஒருத்தர் வராரு. அவருடைய பேர் வந்து ஜான் போஸ்கோ. ஜான் போஸ்கோங்கிறவர் ரொம்ப நீண்ட காலத்துக்கு முன்னால் எனக்கு ஒரு காணிக்கை கொடுக்கணும்ட்டு என்னை தேடிக்கிட்டே இருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் எல்லாம் நிறைய பிள்ளைகள் உண்டு அவருக்கு. அந்த பிள்ளைகள் எல்லாம் இன்றைக்கி ஊழியத்தில் நல்லா இருக்கிறாங்க. அதில் ஜூடுங்கிற ஒரு பையன் நல்ல ஆண்டோட குறித்து நல்ல செய்தி கொடுத்துட்டு இருக்கிறான். பெரிய சகோதரி பிள்ளைகள் வெளியில் இருக்கிறாங்க. நிறைய பேர் நல்ல திருமணமாக்கி நல்ல வசதியோடு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ஜான் போஸ்கோன்னு சொல்லக்கூடியவர் என்ன செய்கிறாரு, ஒரு நாள் என்னை தேடிக்கிட்டே இருக்கிறார். எங்கடா பிரதர் ஜான்சனை பார்க்கவே முடிய மாட்டேங்குது, அவருக்கு ஒரு காணிக்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தேடி நிற்க. நான் பஸ் ஸ்டாண்டில் என்ன செய்கிறேன், நாகர்கோவிலில் மீனாட்சிபுரம் பஸ் ஸ்டாண்டில் நான் நின்றுக்கிட்டு என்ன செய்கிறேன், அங்கிட்டு இங்கிட்டுமா நடந்துக்கிட்டு இருக்கிறேன், ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு. ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்து எனக்கு தேவன் எதாவது செய்வார். நான் பஸ்ஸில் தான் போவேன். இரவாயிட்டு இப்போ நான் பஸ்ஸுக்கு போகிறதுக்கு எனக்கு வேண்டியதான செலவை தேவன் என்ன செய்யணும், தரணும்னு சொல்லிட்டு காத்து இருக்கணும். அப்படி இருக்கும்போது நான் எதிர்பாராமல் வாரேன். திடீர்னு என் பாயை பிடிச்சிக்கிட்டு என்ன செய்கிறாரு, உள்ள காசை வைக்கிறாரு. உள்ள என்ன செய்கிறாரு, காசை வைக்க. திரும்பி பார்த்தா ஜான் போஸ்கோ கட்டி பிடிச்சி என்னை அணைச்சிக்கிட்டு, பிரதர் எத்தனை நாட்களாக அவங்கள நான் பார்த்துக்கிட்டு இருக்கு தெரியுமா, ஒரு சின்ன காணிக்கை நான் கொடுக்கறதுக்காக நான் உங்களை எத்தனை நாளாக தேடிக்கிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி நான் ஆண்டவர் நல்ல வேலை, இந்த 9:45 நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என் பாக்கெட்டில் வச்சு 200 ரூபாய் என்ன செய்தார், என் பாக்கெட்டில் வச்சேன். அன்றைக்கு தேவனுடைய செயலை நான் என்ன செய்தேன், சிறிய விஷயத்திலும் கூட நான் தேவனை கனப்படுத்தினேன். சிறிய விஷயத்திலும் கூட என்ன செய்தேன், தேவனை கனப்படுத்தினேன். தேவன் எனக்கு என்ன செய்தார், எனக்கு தந்த. நான் சிறுமைப்பட்டு இருக்கிற நேரங்களில் ஒரு நேரம் இருந்தேன். ரொம்ப சிறுமை. என்னுடைய மனைவியும் நானுமாக பார்வதிபுரத்திலிருந்து நாகர்கோயிலுக்கு நடந்து வருகிற நேரத்தில் கூட எனக்கு ரொம்ப நாள் என்னுடைய இதுக்கு ரொம்ப உச்ச நண்பர், பல 22-30 ஆண்டுகளாக என்னோடு கூட நெருங்கி நடந்ததான ஒரு மனிதர் ஜோன்ஸ்னு ஒருத்தர் உண்டு. அவர் என்ன செய்வார்னா, எனக்கு எங்கே பார்த்தாலும் எனக்கு என்ன செய்வார், அவருடைய காணிக்கை அவருக்கு 200 ரூபா கொடுக்கணும். என்னை பார்த்த உடனே என்ன செய்யணும், 200 ரூபா கொடுக்கணும். நீண்ட நாட்களாக எனக்கு கொடுக்க முடியலை. அவர் என்ன செய்தார், திடீரென்று நாங்கள் 2 பேரும் உண்மையிலே எங்களுக்கு அங்கேருந்து பாபநாசம் வரணும். எங்கள் 2 பேருக்கும் என்ன இல்லை, பஸ்ஸுக்கு வர்றதுக்கு அங்கேருந்து அந்த பார்வதிபுரத்துலேருந்து வருவது பஸ் ஸ்டாண்டு நடந்து, வடசேரி பஸ் ஸ்டாண்டு நடந்து வருவது ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும், 3 கிலோமீட்டர் இருக்கும் வைங்களேன். அதில் வந்து குறைஞ்ச காசு தான். ஆனால் அதனால நான் 3 கிலோமீட்டர் நடந்துடலாமேன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறோம், நடந்து வரோம். இவர் திடீர்னு என்ன செய்கிறார், அங்கேருந்து சைக்கிளில் அவர் மிதித்துட்டு கொண்டு வருகிறார். எங்களை எதிராக பார்த்த உடனே பிரதர் என்ன எவ்வளவு நாளாக அவங்கள தேடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன செய்கிறாரு, அவருடைய வழக்கமான காணிக்கை, இன்றைக்கி ரூபாய் எடுத்து வைக்கலையே, இன்றைக்கி என் கையில் 200 ரூபா தான் இருக்குது, நான் அந்த காணிக்கையாக உங்களுக்கு தரேன், நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யுங்க, வாங்கிக்கிடுங்கன்னு சொல்லி கையை பிடிச்சி என் மேலே என்னை அணைத்து கொண்டு என்ன செய்தார், உங்களை பார்த்தது எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா அப்படின்னு சொல்லி என்ன செய்தார், அவர் ஒரு 200 ரூபாய் என்னை கொடுத்தார். நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி. என்னுடைய பிள்ளைக்கும் என்னுடைய பையனுக்கும் எந்த ஒரு பொருளையுமே நான் என்ன செய்ய மாட்டேன், உடனே செலவழித்துருவேன். என்னிடத்துல வந்து பைசா இருக்கணும்னு நான் நினைக்கவே மாட்டேன். இன்றைக்கு வரைக்கும் அப்படி தான் என்னுடைய பயணம் போய்கொண்டு இருக்கிறது. பண விஷயத்தில் நான் எனக்குள்ளே வைத்து எனக்குள்ளே 2 ரூபா காசு இருக்கணும்னு நினைக்கவே கூடிய மாட்டேன். ஏன்னா எனக்கு தேவன் இருக்கிறாருங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. அந்த நம்பிக்கையில் கர்த்தர் எனக்கு வேண்டியதையும் விரும்புகிறதையும் தேவன் என்ன செய்கிறார், தருகிறார்.
சில காலங்கள் சில நேரங்கள் என்ன செய்கிறது, ஒன்றுமில்லாமல் இருக்கிறது போல தெரிகிறது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது, ஆபகுக்கு 2ஆம் அதிகாரத்தில், அது தாமதித்தாலும் அது நிறைவேறும். உன் தோட்டத்தில் விளைச்சல் உண்டாகும்.